ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஆஹா கல்யாணம் சீரியலில் இப்போ ரொம்பவே எமோஷ்னலான ஒரு ட்ராக் என்ன அப்படின்னா, அழகியோட அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லி சூர்யா ஒத்துக்கிட்டு வீட்டில் எல்லாரோட வருத்தத்தையும் சம்பாரிச்சிருக்காரு. என்ன காரணம்? சடனாக இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ வந்து அழகியோட அப்பா நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு இந்த கேள்வி எல்லாரோட மனசுலேயுமே இருக்கும். அதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து அவர் தான் மக தான் அழகி அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து அந்த ட்ரூத் ரிவீல் ஆகும்போது இன்னுமே பெரிய ஷாக்காக இருக்கும். யாரோட குழந்தை அது அப்படின்றது. ஆல்ரெடி நான் என் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு தான் நினைக்கிறேன். அதை பற்றி அப்புறமா பேசுவோம். இப்போ மகா வீட்டை விட்டு போகிறதுக்காக ரெடியாகி போயிட்டாங்க. வீட்டை விட்டு போயிடுவாங்களா, இல்லை மறுபடியும் வந்துடுவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், மகா வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மகாவாக இருக்கிற ஒரு சில பிக்ஸ் எல்லாம், ஒரு வீடியோ, ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட வீட்டில் தான் இருக்காங்க. பேக்ரவுண்டில் பாட்டி எல்லாம் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நம்ம மக வந்து இன்னும் வீட்டை விட்டு போகலை. ஓடுறாங்க இல்லையா, பாட்டி, தாத்தா, அப்புறம் ஐஷு எல்லாருமே போய் எல்லாரும் சமாதானப்படுத்தி அந்த அம்மா யார் அப்படின்னு கண்டுபிடி அப்படின்ற மாதிரி அந்த பொறுப்பை மகா கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் மகா மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தையோட அம்மா யார் அப்படிங்கிற தேடுதல் வேட்டையில் இதுக்கு மேலே மகா இறங்க ஆரம்பிப்பாங்க. அதுலேயுமே நிறைய குளறுபடிகள்லாம் நடக்கும். நான் தான் அம்மான்னு சொல்லி ஒரு லேடி வர்றதும், அதை நம்பி நம்ம மகா ஏமாறுறதும், இன்னும் சூர்யாவோட கோபத்துக்கு ஆளாகிறதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் காத்துட்ருக்கு அப்கமிங்கில். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன? அப்கமிங் நம்மளோட ஆஹா கல்யாணம் சீரியலில் என்ன நடக்க போகுது? மகா எப்படி இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்க? உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.